திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சாலையில் ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில சில இடங்களில் சீதோஷண நிலை மாற்றத்தால் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் உச்சகட்ட வெயிலால் ஆரம்பக்கம் பஜார் பகுதியை ஒட்டிய கடை வீதியில் சாலையோரம் கொட்டி கிடந்த குப்பை கழிவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தானது ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் எலாவூர், கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் லேசான காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. அதேபோல் கவரப்பேட்டை, புதுவாயில், தச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறை காற்று, இடியுடன் கூடிய கனமழையானது கொட்டி தீர்த்ததால் ஆங்காங்கே சாலையில் மழை நீரானது வழிந்தோடியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் பாதிப்புக்குள்ளாகியிருந்தாங்க. மேலும் இந்த மழையின் காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வீடுகளுக்கு திரும்ப இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாய பாதிப்பு என்று பார்த்தா, கும்மிடிப்பூண்டியை ஒட்டியுள்ள ஆத்துப்பாக்கம் பகுதியில் மட்டும் நெல் பயிர் அறுவடை செய்யாமல் இருந்த காரணத்தால் அப்பகுதியில் மட்டும் லேசான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, தச்சூர், புதுவாயில், சுண்ணாம்புகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நெல் பயிரானது வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது பெய்த மழையால் புத்துயிர் பெற்றுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அதே போல வெயிலின் தாக்கத்தால் அவதியடைந்து வந்த பொதுமக்களுக்கு தற்போது பெய்த மழையானது வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி.